அஸ்ஸலாமு அலைக்கும் லேடிஸ். இன்றைக்கி நான் ஒரு சம்மர் ஹிஜாப் டியூட்டோரியல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஹிஜாப் டியூட்டோரியலுக்கு கேப் வந்து அவசியம். இது நாள் வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்த சம்மர் ஹிஜாப் டியூட்டோரியலுக்கு வந்து கேப் இல்லாமல் நம்ம போடலான்னு சொன்னேன். பட் இது வந்து கேப் போடுறவங்களுக்காக உள்ள ஒரு ஹிஜாப் மாடல் இது. ஸோ அதுக்கு இதே மாதிரி ஒரு காட்டன் ஸ்கார்ஃப், எப்போவுமே நார்மலாக நம்ம சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காட்டன் ஸ்கார்ஃப் எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து ஷார்ட், ஆனால் இந்த தடவை நான் கொடுக்குற ஷார்ட்னஸ் எவ்வளோன்னா உங்கள் ஸ்டமக் வரைக்கும் வரணும். அது நான் இப்போ உட்காந்துருக்கும்போது என்னோடய தைஸ் கிட்ட வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதோட லென்த் இருக்குது. இது எப்படின்னா பேக் சைடில் நீங்கள் இதை ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இது கிரிப் கொடுக்காது நம்ம கைக்கு. நம்ம கேப் போடுறோம். ஸோ கேப் போடும்போது ஆல்ரெடி அது ஒரு டைட்னஸ் கொடுக்கும் கேப். அப்போது வந்து இதை வந்து நீங்கள் உள்ளே வந்து பின் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உள்ளே பின் பண்ணிக்கோங்க. இதை சம்டைம்ஸ் இப்படி லூஸாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது வந்து உங்களுக்கு பெருசாக வெளியில் தெரிய போகிறது கிடையாது. நம்ம அதை கவர் பண்ணிவிடுவோம். எனக்கெலாம் கேப் இல்லாமல் நான் வந்து மோஸ்ட்லி போட மாட்டேன். கேப் இல்லாமல் எனக்கு வந்து எந்த ஸ்கார்ஃபும் தலையில் நிற்காது. ஸோ நான் வந்து அது சம்மர் சீசனாக இருந்தாலும் நான் கம்பல்சரி வந்து நான் கேப் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி போட்டுட்டோம். பின்னாடி கிரிப் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி பொதுவாக சாஃப்டான ஃபேப்ரிக்கில் வந்து கிரிப் கொடுக்கும். பட் உங்களுக்கு இன்னும் செக்யூர்னஸ் தேவை அப்படின்னா இந்த தடவை நீங்கள் பேக்கில் ரப்பர் பேண்ட் போட தேவையில்லை. ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கேப்போடு சேர்த்து ஒரு சேஃப்டி பின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு பறக்காது. இப்போது இந்த ஃபேப்ரிக் எல்லாமே நம்ம சாரீக்கு ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதா நான் ஏது லூஸாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன்னா? இப்போ ப்ளீட்ஸ் வைக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல பின் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு ஹிஜாப் பின் வச்சு நான் பின் பண்ண போகிறேன். இந்த சின்ன பின் இருக்குது பார்த்தீங்களா, இதான் ஹிஜாப் பின் சொல்லுவாங்க. இந்த பின் ஹிஜாப் பின் சொல்லுவாங்க. இதை வச்சு நீங்கள் இந்த இடத்துல பின் பண்ணிடுங்க. ஏற்கனவே கேப் போட்டிருக்கனால அது கொஞ்சம் நல்லா ஹோல்ட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த பார்ட்டை பின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படி கவர் பண்ண மாதிரி விட்டுருங்க. இதுக்கும் நீங்கள் இதே மேக்னெட்டிக் பின் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபால் ஆகாது. ஓகே, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா இது துணி உள்ள விட்டு பண்ணுங்கள். இல்லைன்னா நார்மலாக நான் பின்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னா கூட நீங்கள் பின் கூட மறுபடியும் ஒரு பின் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பறக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா, பறக்காது. மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டில் ஸ்கார்ஃப் பறக்கும் காற்றுல அப்படின்னா நீங்கள் வந்து அதே மாதிரி ஒரு பின் இங்கே போட்டுக்கலாம். இந்த ரெண்டு இடத்துலையும் ரொம்ப தெரியாது உங்களுக்கு போடுறது கூட. இதே மெத்தட் நீங்கள் வந்து கேப் இல்லாமையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், பெருசாக பறக்காது. கேப் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் லைன் வந்து தெரியும்.
அதுக்கு வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், சென்டரில் வந்து யூபின் போடணுன்ட்டு. அந்த மாதிரி யூபின் போட்டிங்கன்னா உங்களுக்கு பறக்காது. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.